வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் பணத்தை மிச்சப்படுத்துவதும் ஆஃபர் தமிழ் சேனல். இன்னைக்கு மே மாதம் 4ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்னைக்கு வீடியோவில் உங்களுடைய பழங்கள் வாங்குற செலவை எப்படி பாதியாக குறைக்கலான்னு பார்க்க போகிறோம். எப்படின்னா, இன்னைக்கு பழ மார்க்கெட்டில் கிலோ 150 ரூபாய்க்கு நிறைய பழங்கள் கிடைச்சிக்கிட்டு இருக்குங்க. ஒரு சில பழங்கள் தான் கிலோ 50 ரூபாய்க்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு விலைக்குறைவா கிடைக்கிற பழங்களோட லிஸ்ட் வீடியோவோட கடைசியில் வருதுங்க. அதை பார்த்து உங்களுடைய கடைக்கோ, கேண்டீனுக்கோ, ஹோட்டலுக்கோ, வீட்டுக்கோ, வியாபாரத்துக்கோ அதிகமாக பழங்கள் வாங்கிக்கோங்க. இன்னைக்கு தர்பூசணி கிலோ 15 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு. கிருணிப்பழம் கிலோ 25 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பங்கனப்பள்ளி மாம்பழம் கிலோ 130 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. செந்தூர மாம்பழம் கிலோ 90 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. சிவப்பு ஆப்பிள் கிலோ 180 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கொய்யாப்பழம் கிலோ 60 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கருப்பு திராட்சை கிலோ 100 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. மாதுளம்பழம் கிலோ 160 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுது. பப்பாளி பழம் கிலோ 35 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. சாத்துக்குடி கிலோ 60 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. அன்னாச்சி பழம் கிலோ 45 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. செவ்வாழைப்பழம் கிலோ 70 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. ஆரஞ்சு பழம் கிலோ 80. கிவி ஒரு கிலோ 180 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பச்சை ஆப்பிள் கிலோ 200 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுது. பலாப்பழம் கிலோ 60 ரூபாயிலிருந்து 120 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுது. ப்ளம்ஸ் ஒரு கிலோ 280 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பேரிக்காய் கிலோ 150 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. நேந்திரம்பழம் கிலோ 55 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. ஏலக்கி கிலோ 55 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. டிராகன் பழம் கிலோ 160 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பன்னீர் திராட்சை கிலோ 80 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. முலாம்பழம் கிலோ 30 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. காஷ்மீர் ஆப்பிள் கிலோ 210 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. ஸ்ட்ராபெரி ஒரு பாக்ஸ் 50 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்குங்க. அடுத்ததா, இன்னைக்கு நம்மளுடைய பழங்கள் வாங்குற செலவை பாதியாக குறைக்கிறதுக்காக என்னென்ன பழங்கள் வாங்கணும் அப்படிங்கிற இன்னைக்கு விலைக்குறைவா கிடைச்சிக்கிட்டு இருக்கிற பழங்களோட லிஸ்ட் என்னென்ன அப்படின்னா, இன்னைக்கு தர்பூசணி கிலோ 15 ரூபா. கிருணிப்பழம் கிலோ 25 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. முலாம்பழம் கிலோ 30 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பூவாழைப்பழம் கிலோ 35 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பப்பாளி பழம் கிலோ 35 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. அன்னாச்சி பழம் கிலோ 45 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. ஸ்ட்ராபெரி ஒரு பாக்ஸ் 50 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. நேந்திரம்பழம் கிலோ 55 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. ஏலக்கி கிலோ 55 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கொய்யாப்பழம் கிலோ 60 ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க. இந்த பழங்களோடு சேர்த்து பலாப்பழத்தையுமே நீங்கள் கிலோ 50 ரூபாய்க்கு வாங்கணும் அப்படின்னா, ஏலம் விடுற இடத்துக்கு வந்துட்டிங்கன்னா உங்களால் கிலோ 50 ரூபாய்க்கே வாங்க முடியுங்க. நல்ல பழங்கள் கிலோ 80 ரூபா வரைக்கும் ஏலம் போய்கிட்டு இருக்கு. நீங்கள் பழங்களை மொத்தமாக வியாபாரத்துக்கு வாங்குறீங்க அப்படின்னா, வண்டியிலிருந்தே நீங்கள் ஏலம் விடுற இடத்துல வாங்கிட்டீங்கன்னா விலைக்குறைவாக கிடைக்குங்க. மூட்டையாவோ பாக்ஸாவோ வாங்கினீங்கன்னா ரொம்பவுமே விலைக்குறைவாக இருக்கும். வீட்டுக்குன்னா ஒரு பாக்ஸில் 4 அல்லது 5 கிலோ இருக்கும். 2-3 பேர் சேர்ந்து வாங்கி வீட்டில் பிரிச்சுக்கிட்டிங்கன்னா நல்ல லாபங்க. இதே மாதிரி இன்னைக்கு விலைக்குறைவாக கிடைக்கிற காய்கறிகள் மற்றும் பூக்களோட லிஸ்ட் நம்ம சேனலில் இருக்குது. சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா டெய்லியுமே காலையில் மார்க்கெட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி விலைக்குறைவான பொருட்களை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய செலவுகளை குறைக்கலாம், லாபத்தை அதிகரிக்கலாம். நன்றி.